அரசியல் படுவோம் தோழர்களே. ஸோ ஃபஸ்ட் பார்ட் வீடியோவில் நான் கம்பேர் பண்ணது வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பேசிக்கான ஒரு காமனான டக்குன்னு நம்ம மண்டைக்குள்ளே வரக்கூடிய ஒரு 3 ரீசன்ஸ் ஃபார் ஓட்டிங், 3 ரீசன்ஸ் ஃபார் நாட் ஓட்டிங் ஃபார் போத் த பார்ட்டிஸ் பார்த்தோம். ஸோ அதே கான்செப்டோட இப்போ நான் கம்பேர் பண்ண போகிறது டிவிகே அண்ட் என்டிகே. ஸோ திராவிட கட்சிகள் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் மாற்றாக இருக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ போன காணொலியில் என்ன பார்த்தோம்னா, நான் திராவிட கட்சிகளுக்கு தான் ஓட்டு பண்ணுவேன், ஆனால் அதில் கன்ஃபியூஷனாக இருக்கேன் அப்படின்றவங்களுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷனை பார்த்தோம். பட் சிம்பிளாக தான் பார்த்தோம். ஸோ சேம் திங், பட் இல்லை நான் திராவிட கட்சிகள் பக்கமே போக மாட்டேன், நான் உங்களுக்கு மாற்றாக இருக்கக்கூடியவங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன், பட் அதில் யாருக்கு போடணும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண ரியல் கட்சிக்காரர்களாக இல்லாமல், எந்த கட்சியும் சாராமல், எந்த கட்சி கொடியும் தூக்காமல், பட் இந்த சமூகத்தின் மீது அக்கறையும் அரசியல் பேசணுன்ற ஆர்வமும் இல்லை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்காகவும் தான் இந்த காணொலி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வித்தவுட் டிலேயிங் டேரெக்டாக போகிறது வந்து டிவிகேக்கு ஃபஸ்ட்டு 3 ரீசன்ஸ் ஏன் நம்ம ஓட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சிக்கும் சிறந்த மாற்று மேலும் விஜய் மீதான நம்பிக்கை. உண்மைதான். ஸோ நம்ம பார்க்குற அத்தனை கட்சிகளுக்கும் இப்போ இந்த அரசியலில் 4 முனை போட்டி தான் நம்ம பார்க்குறோமே, அதில் எல்லாருக்கும் ஒரு மிகச்சிறந்த மாற்றாக இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதுவும் விஜய் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரீசனுக்காக நம்ம ஓட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ரீசன், இளைஞர்களை அதிகமாக அரசியலில் பேச வச்சிருக்காரு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, நம்ம இவங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி டிஎம்கேவுடைய இளைஞர்களை நம்ம பற்றி பேசியே ஆகணும் இந்த இடத்துல. ஸோ நிறைய எஜுகேட்டடாக இருக்கக்கூடிய இளைஞர்களும் டிஎம்கேல அதிகமாக இருக்காங்க. அட் த சேம் டைம்ஸ் எஜுகேஷன் இல்லாமல், எந்தவித அவேர்னஸ் இல்லாமல், ஜஸ்ட் ஃபார் ட்ரிங்க்ஸ்க்காகவும் ஜஸ்ட் ஃபார் மணிக்காகவும் அரசியல் செய்கிற யங்ஸ்டர்ஸும் டிஎம்கேல அதிகமாக இருக்காங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. பட் டிஎம்கேவை விட அதிகமான இளைஞர்களை இன்னும் அரசியலை பிடிச்சி இழுத்திருக்காரு. அது அவருடைய சினிமா ப்ராப்ளமோ இல்லை அவருடைய வாழ்க்கையோ என்னவோ, பட் ஹீ brought ஆல் த யங்ஸ்டர்ஸ் இன்டு தி பாலிடிக்ஸ். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே நம்ம கண்டிப்பாக ஓட் பண்ணணும். பட் ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் டிவிகேல, தே ஸ்பீக் வித்தவுட் கிளாரிட்டி ஆஃப் திஸ் பாலிடிக்ஸ், ஹவு திஸ் ஃபங்க்ஷன்ஸ் எவ்ரி திங். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஸ்டில் த ஒன்லி ஒன் பாயிண்ட், விஜய் நிறைய இளைஞர்களை அரசியல் பேச வச்சிருக்காரு. ஸோ அந்த காரணத்துக்காக ஓட் பண்ணலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட், திருட்டு திராவிட கட்சிகளின் எரா முடியணும்னா ஆப்வியஸ்லி எல்லா கட்சிகளுக்குமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்துருக்கும். ஸோ இந்த திராவிட கட்சிகள் நிச்சயமாக தமிழ்நாடு வளர்த்துருக்கு. அட் த சேம் டைம் தமிழ்நாடு சுருட்டியும் இருக்குது. தமிழ்நாடுடைய மொத்த சொத்துக்களும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும், தன்னுடைய பரம்பரைக்காகவும் சுருட்டி இருக்கு. ஸோ இந்த திருட்டு திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அந்த மொத்தமாக அது முடிஞ்சே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக டிவிகே இருக்கும். ஸோ நம்ம டிவிகேக்கு ஓட் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஏன் நம்ம ஓட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 ரீசன் சொல்லும்போது பாசிபிளி சம் டிவிகே ஃபாலோவர்ஸ் கேன் கெட் ஆங்க்ரி, பட் ஐம் கிளியர்லி டெல்லிங், I'm not priority talking any parties. I'm not giving priority support to any parties. So யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. பட் இங்கே ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக 3 ரீசன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வகையில் என்னென்னா, நியூ பார்ட்டியாக இருக்குது. ஃபஸ்ட் பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது கட்சி. டிவிகே இட்ஸ் அ நியூ பார்ட்டி. அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ் தான் ஃபார் தெம். ஸோ புதுசாக இருக்கிற ஒரு கட்சிக்கு அரசியல் அனுபவம் இருக்குமா, இல்லை அதில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி அரசியல் பேசியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லை. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய இல்லை கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய மேக்ஸிமம் யாரும் பாலிடிக்ஸ் பேசினது கிடையாது, இல்லை சக மனுஷனுடைய உரிமைக்காகவோ இல்லை அவங்களுடைய கஷ்டங்களுக்காகவோ எந்த விதமான குரலும் கொடுத்ததில்லை. அட் த சேம் டைம் ஈவன் த ஹெட் ஆஃப் தி டிவிகே ஆல்சோ பெருசாக குரல் கொடுத்ததில்லை, அரசியல் பேசினது. திடீர்னு சினிமாவில இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஓட் பண்ணக்கூடாது. செகண்ட் ரீசன், சரியான புரிதல் மற்றும் அனுபவ அரசியல் செய்வாங்களா. இது அவங்க நியூ பார்ட்டியா இருக்கிறதுக்காகவே வரக்கூடிய செகண்ட் ரீசனும் அதுலேயே இருக்கு. ஸோ உண்மையாவே இவங்க வரும்பொழுது இவங்க என்னதான் வைக்கிறாங்க அப்படின்றதே ஒரு குழப்பமாவே இருக்கு. இவங்க வரும்பொழுது நான் ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன், இவங்க பண்றதை விட பெஸ்டா பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுவாங்களான்ற ஒரு அவநம்பிக்கை வருது இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஓட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், விஜய் 100% ஊழல் செய்ய மாட்டார் ஆப்வியஸ்லி. பட் அவர் கூட இருப்பவங்க அதே மாதிரி இருப்பாங்களா. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ டிவிகே ஃபாலோவர்ஸ், ஐ எம் பீங் ஆஸ் அ டீச்சர், வென் ஐம் ஹாஸ்கிங் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது, மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டெல்லிங், சார் கண்டிப்பாக டிவிகே போடுங்க சார். ஏன்டான்னு கேட்டால் அவர் ஒரே ஒரு பதில் சொல்கிறான், எனக்கு விஜய் பிடிக்கும் சார், பட் அட் த சேம் டைம் விஜய் நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்குது சார். ஸோ வி ஆல் நோ தட் டெஃபினெட்லி விஜய் வில் நாட் கமிட் திஸ் கரப்ஷன், இந்த ஊழல் செய்ய மாட்டாருன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் விஜயோடு இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் அதையே ஃபாலோ பண்ணுவாங்களா. விஜய் cannot be in 234 கான்ஸ்டிடியூன்சிலையும் இருக்க முடியாது, இல்லை அந்த தொகுதியிலையும் இருக்க முடியாது, இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் விஜய் இருக்க முடியாது. பட் அவர் மானிட்டர் பண்ணிப்பாரு. பட் அட் த சேம் டைம் 100% ஊழல் இல்லாத ஆட்சி அவரால் நடத்த முடியுமானா அது கேள்விக்குறி தான். ஸோ அந்த ஒரு கொஷனுக்காக நம்ம ஓட் பண்ணாமல் இருக்கலாம் டிவிகேக்கு. ஸோ நவ் ஐ எம் மூவிங் டு என்டிகே. ஸோ இருக்கிறதுலையே இவங்க இந்த 2 பேரை கம்பேர் பண்ணும்போது டிவிகே இருக்கிறதுலையே கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப வருடமாக களத்தில் நின்று போராடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் ஓட் பண்ணணும். விவசாயம், இயற்கை, இதை சம்பந்தமாகவே தன்னுடைய அரசியல் கொள்கைகளையும் தன்னுடைய பிரின்சிபல்ஸை உருவாக்கிக்கிட்டு, அதை பற்றியே தன்னுடைய திட்டங்களை உருவாக்கிட்டு, அது சார்ந்த ஒரு அரசாங்க நிர்வாகத்தை பிளான் பண்ணிக்கிட்டு களத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ
கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் நேச்சர் வேணும். ஏன்னா நம்ம வீக்கெண்ட் ஆனாலே நம்ம இப்போ வந்து யாரும் ஒரு சூப்பர் மால்க்கோ இல்லை ஒரு சிட்டி சைடில் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறது இல்லை. வி ஆர் ஆல் திங்கிங் டு கோ டவர்ட்ஸ் நேச்சர். எங்கே இயற்கை இருக்கோ அங்கே போகணும்னு நினைக்கிறோம். நம்ம சாப்பிட்றது எல்லாமே இப்போ இயற்கையை கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இயற்கையை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு, அந்த இயற்கையை வச்சு ஒருத்தர் அரசியல் செய்கிறாருன்னா அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக என்டிகேக்கு ஓட்டு போடணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், மொழி நிச்சயமாக பாதுகாக்கப்படும். ஸோ என்டிகே நம்ம ஓட் பண்ணுறோம், அதுக்கு மெயின் ரீசனாக இருக்கணும்னா மொழி அவங்களால நிச்சயமாக 100% பாதுகாக்கப்படும், மொழி வளமும் பெருகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் ஓட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், கொள்கைப்படி இருக்கும் ஒரே கட்சி. உண்மையாகவே எந்த கட்சியும் தன்னுடைய கொள்கைகள் தான் உருவாக்கும்போது அனௌன்ஸ் பண்ணுற கொள்கையோட எந்த கட்சி இருக்கிறது இல்லை. ஸோ ஆனால் நான் அனௌன்ஸ் பண்ண கொள்கைகளோடு இன்னமும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி, அதில் மாறவே மாறாத ஒரே கட்சி என்டிகே. இது எவ்வளோ பெரிய பாயிண்ட். இதுக்காகவே ஓட் பண்ணலாம். சரி, ஏன் ஓட் பண்ணக்கூடாது? பரபரப்பான உலக நடைமுறைக்கு சாத்தியமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்டிகேல சீமான் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள், ஆடு மேய்க்கிறது நான் கவர்மெண்ட் ஜாப் ஆக்குவேன், மாடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப் ஆவேன், நான் தென்னை பண்ணை வச்சுட்டு இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ஃபைன். இது இவர் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே தேவை தான். நம்ம யாருமே போயிட்டு டேப்லெட்ஸையோ இல்லை மொபைல் ஃபோனையோ லேப்டாப்பையோ சாப்பிட முடியாது. வி ஹாவ் டு ஈட் த நேச்சர் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் நேச்சரை பற்றி எல்லா ஸ்கீம் எல்லா பிளான்ஸ் சொன்னாலும் அது இந்த பரபரப்பான உலகுக்கு சாத்தியமாக இருக்குமா? யாரும் போயிட்டு ஆடு மேய்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. they have to work in software engineer. அப்படி தான் நம்ம டெக்னாலஜி மாறிட்டு இருக்கு. நம்ம டெக்னாலஜி திடீர்னு ஓரம் கட்டிட்டு நேச்சர் பக்கம் போயிடவும் முடியாது. ஸோ சாத்தியமான்ற கேள்விக்காக, ஒரு டவுட்ஃபுல் கேள்விக்காக நம்ம ஓட் பண்ணக்கூடாது. செகண்ட் ரீசன், இயற்கை தற்சார்பு வாழ்க்கையால் ரியாலிட்டி வேர்ல்டு கூட வாழ முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. அவர் சொல்கிற அந்த வேர்ல்டு அந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மார்னிங் எந்திரிச்சோடனே அவசர அவசரமாக பசங்களுக்காக மேகி தான் சமைச்சு கொடுக்குறோமே, கரெக்டாக? அப்போ நம்ம இந்த ரியாலிட்டி வேர்ல்டுன்றது ஒரு வகையான ஸ்பீடப்பான வேர்ல்டு, அட் த சேம் டைம் டெக்னாலஜி அதிகமாக இன்ஃபியூஸ் இருக்கக்கூடிய வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது இயற்கை பக்கமாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒருவேளை அப்படியே நாம் இந்த டெக்னாலஜி கிட்ட விலகி போயிட்டு டெவலப்மெண்ட்ல க்ரோத் ஆகாமல் டீக்ரோத் ஆகிட்டோன்னா, ஸோ ரியாலிட்டியோட நம்ம இருக்கணும்னா நேச்சர், கம்ப்ளீட் நேச்சர் பக்கமாக போகிறது எப்படி சாத்தியம்? அந்த ஒரு கேள்விக்காக ஓட் பண்ணாமல் இருக்கலாம். தேர்ட், டிஎன்ஐ தமிழ்நாடை பின்னாடி கொண்டு போய் விட்டுருவாங்களா? இவர் சொல்கிற அத்தனை கான்செப்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை. பட் அட் த சேம் டைம் இவர் இந்த டெக்னாலஜி பக்கமே திரும்பாமல் முழுக்க அவர் சொல்கிற இந்த தற்சார்பு வாழ்க்கை நீங்கள் நல்லா பாருங்கள். பெருசாக எல்லாரும் சம்பாரிச்சு முடிச்சதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு லேண்டை வாங்கி அதில் ஃபார்மிங் பண்ணிட்டு எங்கேயுமே மனுஷ கான்டாக்டே இல்லாமல் இருக்கிற பீப்புள் எல்லாம் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. தற்சார்போட தனக்கு தேவையான காய்கறி, சமையல் பொருள் எல்லாத்தையும் சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு வெளி உலக கான்டாக்டே இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியப்படுமான்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அவர் அப்படி தற்சார்பு வாழ்க்கையை நோக்கி நகரும்போது நம்ம இந்த இன்டர்நேஷனல் லெவலில் யோசிச்சு பார்க்கும்போது உலகம் எல்லாமே சயின்ஸ் பேஸ்டாவோ இல்லை டெக்னாலஜி பேஸ்டாவோ இல்லை ஸ்பீடப்பான வேர்ல்டு க்ரோத்தை நோக்கி தான் இருக்குது. ஸோ நம்ம இப்படி போகும்போது நம்ம கொஞ்சம் பின்னாடி போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ இவங்க கிட்ட ஆட்சி கொடுக்கும்போது அந்த மாதிரியான அரசியல் முறை நல்லா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு டவுட் வருது. தட் ரீசன் அலோன் we no need to vote for them. ஸோ ஏன் ஓட் பண்ணணும், ஏன் பண்ணக்கூடாதுன்றது நம்ம கிளியராக பார்த்துட்டோம். பட் நான் ஃபைனல் கன்க்ளூஷனாக ஒரு கம்பாரிசன், ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் சிம்பிளாக. நீங்கள் நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க, ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுறீங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நேஷனல் லெவல் மேட்ச்சில் உங்களை கோச் செலக்ட் பண்ணவே மாட்டுறாரு. திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா அதர் ஸ்டேட்லேருந்து இருக்கக்கூடிய ஃபேமஸான ஒரு ஆள், அவர் ஃபேமஸான ஆள், அட் த சேம் டைம் நல்லாவும் கிரிக்கெட் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை நேஷனல் மேட்ச் அப்போ அனுப்புறாரு. இதே மாதிரி வருஷம் ஒவ்வொரு டைம் மேட்ச் நடக்கும்போதும் நீங்கள் தினமும் மேட்ச்லேயே இருக்கீங்க, கிரவுண்டில் போய் விளையாடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு தராமல் கோச்சு புதுசாக வர ஒருத்தருக்கு வாய்ப்பு தராரு. அது எந்த வகையில் நியாயமாக இருக்குன்றது நீங்களே கொஷின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஈவன் தோ அந்த புதுசாக வர ஃபேமஸான ஆள் திறமையாக இருந்தாலும் இங்கே ஆல்ரெடி களத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு தராமல் மறுக்கப்படுறது எவ்வளோ பெரிய அநியாயம் இல்லையா? ஸோ நமக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு, இயற்கை சார்ந்து பேசுகிறாரு. அந்த ஒரு கம்பாரிசன், அரசியல் அனுபவம் இருக்குது, அந்த ஒரு கம்பாரிசன், அரசியலில் மூத்தவர் அந்த ஒரு கம்பாரிசன், அப்படி ஒரு கம்பாரிசனில் பார்க்கும்பொழுது என்டிகே வில் பி த பெஸ்ட் சாய்ஸ் டு vote. இது யாருக்காகனா திராவிட கட்சிகள் வேண்டான்னு நினைக்கிற மக்களுக்காக. ஸோ நம்ம 4 கட்சியும் கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் எந்த கட்சிக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கல. ஐம் நாட் பிலாங்கிங் டு எனி அதர் பார்ட்டிஸ். தீஸ் ஆர் ஜஸ்ட் ஒரு அனலைசேஷன், ஒரு ரொம்ப பேசிக் லெவல் அனலைசேஷன். ஏன் ஓட் பண்ணுறோன்னு தெரியாமலே இன்னமும் போயிட்டு சும்மா அங்கே பார்க்குற சிம்பிள்ஸில் போயிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு வர பீப்புளுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் காஸ்ட் யுவர் vote on 23rd April. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்க. நல்லது நடக்கும். தமிழ்நாடு கண்டிப்பாக வளரும்.